சனாதன தர்மம் மகாபாரதம். முதலில் அது கருவாகிறது, பிறகு வெளிப்புற உறுப்புகள் வளர்கின்றன. குறிப்பிட்ட காலத்தில் அந்த கருவறையை விட்டு வெளியே வந்து மனிதனாகி தனது காதுகளால் ஒலியை உணர்கிறது, தனது கண்களால் நிறத்தையும் வடிவத்தையும் உணர்கிறது, தனது மூக்கால் மணத்தையும், தனது நாவால் சுவையையும், தனது முழு உடலால் தொடுதல் உணர்வையும், தனது மனத்தால் கருத்துக்களையும் உணர்கிறது. இப்படியே நுண்ணிய சாறு கண்கள் காணும் உடலாக வளர்கிறது. அஷ்டகன் கேட்டான், மரணத்திற்கு பிறகு உடல் எரிக்கப்படுகிறது அல்லது அழிக்கப்படுகிறது. முழுவதுமாக அழிக்கப்பட்ட பிறகு என்ன கொள்கைகளால் ஒருவன் புத்துயிர் பெறுகிறான் என்று கேட்டான். யயாதி கூறினான், இறக்கும் மனிதன் ஒருவன் நுண்ணிய வடிவை கொள்கிறான், தனது செயல்களை கனவு போல் நினைவில் கொள்கிறான். பிறகு அவன் வேறு உருவத்திற்குள் காற்றை விட வேகமாக வடிவம் மாறுகிறான். நற்குணமிக்கவர்கள் உயர்வான வடிவையும், தீயவர்கள் கேழ்மையான வடிவையும் அடைகிறார்கள். தீயவர்கள் புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் ஆகிறார்கள். அஷ்டகன் கேட்டான், மனிதர்கள் பூமிக்கு திரும்பாத அளவுக்கு உயர்ந்த உலகங்களை எப்படி அடைகிறார்கள்? ஆன்மீகத்தாலா அல்லது ஞானத்தாலா? ஒருவன் படிப்படியாக எப்படி பாராட்டப்படும் உயர்ந்த உலகங்களை அடைய முடியும்? யயாதி கூறினான், மனிதர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவர்கள் 7 வாயில்களில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஞானமுள்ளோர் சொல்கிறார்கள். துறவு, தயவு, அமைதியான மனம், சுய கட்டளை, அடக்கம், எளிமை, அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு ஆகியவையே அந்த 7 வாயில்கள். கர்வத்தால் ஒருவன் இவை அனைத்தையும் இழக்கிறான் என்று ஞானமுள்ளோர் சொல்கிறார்கள். ஞானத்தை பெற்றுக்கொள்பவன் தன்னைத்தானே கல்விமானாக நினைத்து கொள்கிறான். அந்த கல்வியால் மற்றவர்களை மதிக்காமல் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் போற்றப்படும் அழிவில்லாத உலகங்களை அடைய முடியாது. அந்த வகை ஞானம் உள்ள ஒருவன் பிரம்மத்தை அடைய முடியாது.